வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கோபத்துக்கு பின்னால் மறைந்திருக்க தண்ணீர், இது ஒரு வாழ்வியலான சில வழக்கங்களாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்று தான் கூற வேண்டும். மேஷம் ராசி என்பது நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்பதால் ஆக்ரோஷமும் ஆளுமையும் உங்களுடைய வெளிக்கவசங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த தீக்குழம்புகளுக்குள் அடியில் ஒரு மென்மையான ஒரு இதயமும் இருக்குங்க. ஆனால் அது யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இதயமாக இருந்து கொண்டும் தான் இருக்கும். நீங்கள் கோபப்படும் போது உலகமே உங்களை ஒரு முரடர் போற முத்திரையானது குத்தவும் செய்திருக்கும். இது உங்கள் மீதும் இந்த ஒரு பெயரானது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது உங்களுடைய வலி தாங்க முடியாமல் வெளிப்படக்கூடிய ஒரு தற்காப்புக்கான ஒரு அரணாகத்தாங்க அது இதுவரைக்கும் செயல்பட்டது. ஆனால் அதனை அனைவருமே தவறாக புரிந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உதவி பண்ணக்கூடிய குணங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரிந்திருக்காது. ஒரு அழகான ஒரு மண்பானையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதற்குள் விலை மதிப்பற்ற நீர், அதாவது உங்களுடைய அன்பு இருக்கிறது என்பது போல நினைத்து கொள்ளுங்கள். யாராவது அந்த பானையை உடைக்க வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் சிந்திவிடக்கூடாது என்பதற்காக பானையை சுற்றிலும் நெருப்பை நீங்க மூட்டுவீங்க. உலகம் நெருப்பை தாங்க பார்க்கிறது. ஆனா அந்த நெருப்புக்கு அணையாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய கண்ணீர் தான். உங்களுடைய கோபம் என்பது உண்மையில் என்னை காயப்படுத்தாதீர்கள் என்று நீங்கள் அலறக்கூடிய ஒரு மௌனமான ஒரு சத்தம் தாங்க. ஆனால் அது யாருமே புரிந்து கொள்வதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எல்லா இடங்களிலுமே கோபப்படுபவன், முரடன் என்று தேவையில்லாத பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 எடுத்துக்காட்டுகள். தட்டில் உணவு சரியில்லை என்று நீங்கள் கத்தும் போது உண்மையில் நீங்கள் உழைப்பிற்கு ஒரு சிறு அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் பின்னாலும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த உங்க முன்னாடி இருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. ஆனா உங்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஒரு கோபத்தை அதில் காட்ட முடியாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்க காட்டுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள். மற்றவங்க தவறு செய்யும் போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய எதிர்காலம் பாழாகி விடுமோ என்ற அதீத அக்கறையால் அது உருவாக ஆரம்பிக்கும். அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இந்த ஒரு தவறை செய்யும் பொழுது அவரை உடனே நீங்க தட்டி கேட்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராகவும் நீங்க இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனா உங்களுக்குள்ள வெடிக்கக்கூடிய கோபம் அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போனால் என்ன ஆகும் என்று கேட்பதற்காக மட்டுமே தாங்க இந்த மாதிரியான சில செயல்களை செய்வீங்க. அநியாயத்தை கண்டு நீங்கள் சீரும் போது உங்களுடைய பலவீனம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று தற்காப்பு உணர்ச்சி அங்கே செயல்படவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒருத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்தும் போது அழத்தெரியாமல் நீங்க கத்துவீங்க. ஆனா அந்த சத்தம் உங்களுடைய இதயத்தின் முனகலாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் காட்டி அழுதீர்கள் என்றால் அதை அனைவருமே கேவலமாக பார்த்து விடுவார்கள். நம்மளை ரொம்ப சீப்பா நினைத்து விடுவார்கள் என்பதற்காக மட்டுமே அந்த அன்பை, மனிதருக்குள் இருக்கக்கூடிய அழுகையை நீங்க கோபமாக வெளிப்படுத்துவீங்க. ஆனா உங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது புரியும். உங்களை புரியாம உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே அது புரியாது. நீங்கள் நிறைய இடங்கள்ல இப்படித்தாங்க வெளிப்படுத்திருப்பீங்க. அன்பை எப்படி வெளிப்படுத்தணும், அக்கறையை எப்படி காட்டணும், எப்படி நம்ம நமக்கு பிடித்த நபர்களை நம்ம சரி பண்ணி கூட்டு போனோம் என்று எதுவுமே தெரியாமல் கோபத்தினால சில வார்த்தைகளை நீங்கள் விட்டு விட்டு எத்தனையோ உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வேலையில அதீத நெருக்கடி வரும்போது நீங்க எரிச்சல் அடைந்து விடுவீங்க. உண்மையில நானும் ஒரு மனிதன் தான், எனக்கும் ஓய்வானது தேவை என்று சொல்ல தெரியாததே இதனுடைய காரணமாக இருக்கும். நீங்க எப்பொழுது வாயை திறந்து எனக்கு ஓய்வு வேணும், என்னால என்னுடைய வயதுக்கு இதெல்லாம் என்னுடைய வயதை மீறிய வேலைகள் என்னால பார்க்க முடியல, எனக்கு ஓய்வு வேணும், மாதத்திற்கு தன நாள் என்று நீங்க கேட்டு வாங்கணும். அதை கேட்காம நீங்க அமைதியா இருப்பீங்க அல்லவா? அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீங்களும் ஆரம்பத்திலிருந்து அமைதியாகவே இருந்து பழகியிருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான வேலைகள் இது வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த வேலைகளை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக தேடி வந்துவிடும். விரயஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பல விதமான பொறுப்புகளை இந்த ஒரு நேரத்தில் சுமக்க வேண்டியதை கொடுக்க போகிறார். அதனால நீங்கள் எது செய்தாலும் அதில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு முன் கிடைத்தது போல எளிதாக
எளிதாக இனிமே கிடைக்கப் போவது கிடையாது. அதில் ஏதாவது ஒரு சவால்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் அதனை பிற்காலத்தில் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் சற்று அதிகமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் கிரகங்கள் செயல் வேகமும் கடின உழைப்பும் கொண்ட ஒரு கிரகம் என்பதால் காரியங்களை நீங்கள் செம்மையாக ஒழுங்குபடுத்துவதில் உங்களுக்கு நிகர் எவரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய திறமை இந்த ஒரு நாளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் அனைவருமே உங்களை பார்த்து சந்தோஷம் அடைவாங்க. இன்று உங்களுக்கு பெரும் ஒரு புகழை நீங்க ஈட்டி தருவீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியது நிச்சயமா உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிரமான முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழுக்களும் பாராட்டுகளும் கிடைக்காமல் இந்த ஒரு நாளில் போகலாம். நீங்க இந்த ஒரு நாள்ல வேலைகள் அதிகமா பார்த்திருப்பீங்க. நிறைய வேலைகளை கூட நீங்களே முடித்து கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வர வேண்டிய பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு வராம உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகளுக்கோ அவர்களுக்கு இந்த ஒரு நாளில் வரும். இதனால் உங்களுக்கு இது மிக பெரிய அளவுல மனதை நோகடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க. அடுத்து கல்வி சம்பந்தமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துணிச்சலான விஷயங்களை மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்துவிடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்குள்ள வசூலாக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வானது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். வருமான உயர்வு ஆகியவை இனிமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான செலவுகளை இந்த ஒரு நாளில் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணத்தட்டுப்பாடு என்பது இப்பொழுது ஏற்படாது, இன்னும் சிறிது நாட்கள் கழித்து உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களை நீங்க மாற்றி அமைப்பீங்க. தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்லவும் கேளிக்கை செயல்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பயணங்களால் நீங்கள் விரயங்கள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உடல் அசதிகள் ஏற்பட்டு எல்லாமே இந்த ஒரு நாளில் நீங்கவும் ஆரம்பிக்கும். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எது நடந்தாலும் அமைதியாக பேசி பழகுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல இடங்களுக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. கோவப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில எதையுமே உங்களால் சாதிக்க முடியாது. உங்களுடைய பெயரும் தான் கெட்டு போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்கள். உங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டுமா, அமைதியாக இருந்து அந்த ஒரு காரியத்தை எப்படியாவது அடைந்து பாருங்க. உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை நீங்க குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற ஆரம்பிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகும். அந்த ஒரு மதிப்பை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு பின்னால் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.